வளமுடன். வாழ்க வையகம். அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள். இதில் நாம் பார்த்து வரக்கூடிய தகவல் சர்க்கரை நோய் குறித்து. சர்க்கரை நோய் என்றால் என்ன, எவ்வாறு உருவாகிறது, சர்க்கரை நோய் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, அதை சரி செய்வதற்கான முறையான வாழ்வியல் முறைகள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். இதில் சர்க்கரை நோய் உள்ளதா என்பதை கண்டறிய நடத்தப்படக்கூடிய பரிசோதனை முறைகள் என்னவென்பதை பார்த்தோம். சிறுநீர் மாதிரி பரிசோதனை, இரத்த மாதிரி பரிசோதனை. இந்த இரத்த மாதிரி பரிசோதனையில் உடலில் செல்லக்கூடிய நல்ல இரத்தம், கழிவு இரத்தம், தமனிகளில் பாயக்கூடிய இரத்தம், சிரைகளில் பாயக்கூடிய இரத்தம் என இருவிதமான இரத்தங்கள் உள்ளது. இதில் பரிசோதனைக்காக எடுக்கக்கூடிய இந்த இரத்தம் சிரைகளில் பாயக்கூடிய உடலின் மேல்புறத்தில் பரவலாக செல்லக்கூடிய கழிவு இரத்தத்தையே எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கப்படுகிறது. பெரும்பாலுமாக அந்த இரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது உடலில் எந்த பகுதியில் குருதி எடுத்து இரத்தம் எடுத்து பரிசோதனை செய்தாலும் அதில் சர்க்கரையின் அளவு ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்குமா என்றால் அது கேள்விக்குறி. கைகளில் இருக்கக்கூடிய 5 விரல்களில் ஒரே சமயத்தில் தனித்தனியாக 5 விரல்களிலும் இரத்தங்களை மாதிரி எடுத்து அதை பரிசோதனைக்கு உட்படுத்தினால் 5 விதமான பதில்கள் வரும், ரிப்போர்ட் வரும். இந்த 5 ரிப்போர்ட்டையும் நம்ம ஒன்னா ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 5ம் ஒரே மாதிரியாக இருக்குமா என்று கேட்டால் இந்த 5 ரிப்போர்ட்டும் ஒரே அளவுல இருக்க வாய்ப்பு கிடையாது. எப்படின்னா, நம்ம உடம்புல பாயக்கூடிய ரத்தத்துல சுண்டு விரல்ல இருக்கக்கூடிய ரத்தத்துல ஒரு மாதிரி சர்க்கரை அளவு இருக்கும், ஆள்காட்டி விரல்ல பாயக்கூடிய ரத்தத்துல ஒரு மாதிரி சர்க்கரை அளவு இருக்கும். ஒரே நேரத்தில் கட்டை விரல்ல ஒரு மாதிரி சர்க்கரை அளவு இருக்கும். ஒரு உடம்புல ஒரு கையில இருக்கிற 5 விரல்கள்ல 5 விதமான அளவுகள்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த உடம்புலயும் ஒரே மாதிரி தான் சர்க்கரையோட அளவு இருக்கும் அப்படின்னாக்கா எப்படி அது சாத்தியம்? ஒரு முறை ரத்தத்தை எடுத்து பரிசோதனை செய்து பார்த்து உணவுக்கு முன் ஒரு முறை, உணவுக்கு பின் ஒரு முறை ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எந்த அளவு இருக்கோ அது உங்களுக்கு சர்க்கரையின் அளவு என்று தீர்மானிக்கப்பட்டு அவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்படுகிறது. அதனால்தான் பெரும்பாலும் வாழ்நாள் முழுக்க சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் என பரிந்துரைக்கப்பட்டு அவர் தொடர்ந்து மருந்துகளை பயன்படுத்தி வருகிறார். இது உண்மையா? சரி, எதற்காக இந்த சர்க்கரையோட அளவை தீர்மானிச்சாங்க? யார் இதை தீர்மானிச்சிருப்பாங்க? எதற்காக இதை செஞ்சிருப்பாங்க? இது மனிதனுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா? இதை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் நமக்கு சர்க்கரை வியாதி குறித்து ஒரு கூடுதல் புரிதல் கிடைக்கும். பொதுவாக மருத்துவமனைகளில் எதற்காக மருத்துவமனை உருவாக்கப்பட்டது என்று பார்த்தால் அவசர காலங்களில் ஒரு விபத்து, இது போன்ற அவசர கால சிகிச்சைக்கு, எமர்ஜென்சிக்காகத்தான் மருத்துவமனை துவங்கப்பட்டது. துவக்கத்தில் இன்று நாம் செல்லக்கூடிய சாதாரண தலைவலி, காய்ச்சல், தும்பல், இரும்பல், சளி இது போன்ற தொந்தரவுகளுக்காகலாம் மருத்துவமனைகள் துவங்கப்படவில்லை. ஒரு விபத்து காலங்களில், ஒரு அவசர காலங்களில் உதவி செய்வதற்காக துவங்கப்பட்டது மருத்துவமனை. ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, ஒரு கத்தி குத்து அந்த மாதிரி ஏதோ சம்திங் நடந்துருச்சு அப்படின்னா அங்க என்ன பண்ணுவாங்க மருத்துவர்கள்னாக்கா அறுவை சிகிச்சை செய்வார்கள். அறுவை சிகிச்சை செய்யும் போது என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னா உடம்பை கத்தி எடுத்து கிழிக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கும். நம்ம உடம்பு இதை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்குமானாக்கா பதறும், கதறும். உடம்புல கத்தி வைக்கிறதுக்கு உடம்பு ஏற்றுக்கொள்ளாது, துடிக்கும், உடல் உயிர் துடிக்கும். அப்போ அறுவை சிகிச்சை செய்யும் போது கத்திகள் பயன்படுத்தும் போது, கருவிகள் பயன்படுத்தும் போது
இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் உடலை விட்டு வெளியேறும். அதற்கு மரணம் என்று பெயர் வச்சிருக்காங்க. இப்ப சாதாரணமாக ஒரு உடலில் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு, அறுவை சிகிச்சை செய்யும் போது திடீர் என்று அறுவை சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கும் போதே அந்த உடலை விட்டு உயிர் பிரிகிறதே, இது எப்படி இருக்கும், இது எதற்காக இருக்கும், இதை சரி செய்வதற்கு என்ன செய்வது என்று அந்த சமயத்தில் இரத்தத்தை எடுத்து பரிசோதித்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கலவைகள், அது சர்க்கரை மட்டும் கிடையாது, இன்னும் பல கலவைகள் இருக்கு. யூரியா எவ்வளவு இருக்கு, விட்டமின் எவ்வளவு இருக்கு, புரதம் எவ்வளவு இருக்கு என்று பல கலவைகள் இருக்கு. இதில் பரிசோதிச்சு பார்க்கும்போது சர்க்கரையின் அந்த அளவை பார்க்கிறார்கள். அது ஒரு அளவில் இருக்கிறது. இந்த அளவில் சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்துல நம்ம அறுவை சிகிச்சை செய்யும் போது இந்த அளவுக்கு உடலை விட்டு உயிர் பிரியுது. சரி, இப்போ அடுத்த ஒரு பேஷண்ட் வரும்போது நாம கொஞ்சம் கூடுதலா செக் பண்ணி பார்க்கலாம் என்று அறுவை சிகிச்சைக்கு முன்பு அவருக்கு சர்க்கரையின் அளவு பரிசோதிக்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நேரத்தில் சர்க்கரையின் அளவு பரிசோதிச்சு பார்க்கப்படுகிறது. அப்ப பார்த்தோம்னாக்கா சர்க்கரையின் அளவு அபிரிதமாக அதிவேகமாக இருக்கு. அறுவை சிகிச்சைக்கு முன்பு இருந்ததை விட பிறகு அறுவை சிகிச்சை செய்யும் போது அவ்வளவு அதிகமாக சர்க்கரையின் அளவு இருக்கு. ஒருவேளை உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு இந்த சர்க்கரையின் அளவுதான் கூடுதலாக இருக்குமோ என்று சந்தேகித்து அந்த சர்க்கரையின் அளவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த சர்க்கரையின் அளவை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துவிட்டு அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த உடலை விட்டு உயிர் பிரியவில்லை. அப்போதும் என்ன நடந்தது அப்படின்னாக்கா அந்த அந்த உணர்வோடு அந்த அந்த புரிதலோடு என்ன நமக்கு செய்யறாங்க அப்படிங்கிறத ஒரு மனிதன் பார்க்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியல அந்த உயிரால். அப்போதும் மரணங்கள், பலவிதமான மரணங்கள் ஏற்பட்டது. இப்போ அந்த மனிதனுக்கு உணர்வற்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் மயக்க மருந்துகள் தயார் செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை சமயத்தில் சர்க்கரையின் அளவையும் ஒரு கட்டுப்பாட்டில் வைத்து அந்த அறுவை சிகிச்சை செய்வதை அந்த நபர் பார்க்கக்கூடாது, உணரக்கூடாது என்பதற்காக மயக்க மருந்துகளை ஏற்பாடு செய்து அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு மயக்க நிலையில் அவரை படுக்க வைத்து மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அந்த உடலை சரி செய்யக்கூடிய ஒரு செயலை செய்தார்கள். அப்ப அறுவை சிகிச்சை செய்யும் போது உடலை விட்டு உயிர் பிரியக்கூடாது என்ற ஒற்றை நோக்கத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சர்க்கரையின் அளவு எதற்காக சாமானிய மனிதனுக்கு தேவை? சாதாரணமாக நம்ம பயணிச்சு கொண்டிருக்கோம். ஒரு நாள் உடல் சோர்வா இருக்கு, ஒரு நாள் உடல் புத்துணர்ச்சியா இருக்கு, ஒரு நாள் மனம் சோர்வா இருக்கு, ஒரு நாள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கு, ஒரு நாள் நம்ம சுறுசுறுப்பா இருக்கும், ஒரு நாள் சோம்பலா இருக்கும். இது மாறி மாறி அன்றாடம் நமக்கு வந்து கொண்டு இருக்குல்லவா? எல்லாரும் சோம்பலா இருக்கிறதே கிடையாது, எல்லாரும் சுறுசுறுப்பா இருக்கிறதே கிடையாது, எந்த நேரமும் மகிழ்ச்சியா இருக்கிறது கிடையாது, எந்த நேரமும் கவலையோடு இருக்கிறதே கிடையாது. அது வந்துச்சுன்னாக்கா இருக்கும், பிறகு அது மாறும். அப்போ இந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது இதுதான் இயல்பான வாழ்க்கை. அதுபோல சர்க்கரையோட அளவும் அது எப்பவும் ஒரே நிலையில இருக்க போறதும் கிடையாது. அது ஒரு நாள் குறைவா இருக்கும், ஒரு நாள் கூடுதலா இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த நோயாளிக்கு என்ன சர்க்கரையின் அளவு இருக்கணுமோ அதுதான் சர்க்கரையின் அளவு என்று தீர்மானிக்கப்பட்டு உலக மக்கள் அனைவருக்கும் சர்க்கரையின் அளவு இந்த அளவுதான் என்று கொடுப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்கும்? இதை எந்த ஒரு விதத்திலும் நாம் புரிந்து கொள்ளாமல் மருத்துவர் சொன்னால் சரியாக இருக்கும், விஞ்ஞானி சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று சர்க்கரையின் அளவை நம் உடலில் நாம் சரியான சீரான நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வரும்போது சர்க்கரையின் அளவு என்னமோ சீராக இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உடலில் சீராக இயங்கிக் கொண்டிருந்த பல உறுப்புகள் தாறுமாறாக இயங்க தொடங்குகிறது.
அப்போ சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவதுதான் நோக்கம். உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கு நோக்கமா என்றால் அது கிடையாது. சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கா? இதுதான். அறுவை சிகிச்சை செய்யும் போது அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்ய வேண்டும். நோயாளி இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத். நான் செஞ்ச வேலையை சரியா செஞ்சிட்டேன்ல. நேற்று காலை கூட்டத்துல திரு மாதேஸ்வரன் சார் ஒரு கதை சொன்னார் இல்லைங்களா, அந்த மாதிரி அவருடைய வேலையை அவர் சரியா செஞ்சிருவார். என்னுடைய வேலை சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைப்பது. அதை நான் சரியாக வைத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரத்த அழுத்தம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வேற ஒரு மருத்துவர் இருக்கார், நீங்க அங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு சிறுநீர் தொற்று, சிறுநீர் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, சிறுநீரகங்கள் பழுதாயிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு வேற ஒரு மருத்துவர் இருக்கார், அங்க போய் பார்க்கலாம். இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு, ரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதற்கு வேற ஒரு மருத்துவர் இருக்கார், அங்க போய் பார்க்கலாம். தொடர்ந்து சர்க்கரை வியாதி தொந்தரவுக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டதன் விளைவு கண்களில் பார்வை தொந்தரவு ஏற்பட்டுருச்சு, கால் மதமதப்பு ஏற்படுது அப்படின்னா அதற்கு வேற ஒரு மருத்துவர் இருக்காரு, நீங்க அங்க போய் பார்க்கலாம். என்னோட வேலை சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது என்று ஒவ்வொரு உடல் உறுப்புகளிலும் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்த அந்த சர்க்கரை வியாதிக்காக பயன்படுத்திய மருந்து வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்படுகிறது, கட்டாயப்படுத்தப்படுகிறது. சாதாரணமாக பரிந்துரை செய்தால் பரவாயில்லை, கட்டாயப்படுத்தப்படுகிறது. சாப்பிட்டுதான் ஆகணும், அப்பதான் உயிரோட இருக்க முடியும். இல்லைன்னா உயிருக்கு எதனா ஆயிடுச்சுனாக்கா நாங்க பொறுப்பு இல்லை. உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பதற்கு மருத்துவர்கள் யார்? படைத்தவர்களா? அது எந்த மருத்துவராக இருந்தாலும் பரவாயில்லை. எப்படி உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அந்த மருத்துவருடைய உயிருக்கே அவரால் உத்தரவாதம் கொடுத்து கொள்ள முடியாதே, மற்றவர்களது உயிருக்கு எவ்வாறு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? ஆனால் அந்த உயிரை கொண்டு வந்து இந்த உடலோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த மருந்துகளை பயன்படுத்தினால்தான் உயிரோடு வாழ முடியும் என்ற ஒரு மனநிலையை மக்களுக்கு ஏற்படுத்திவிட்டு, உயிர் பயத்தை ஏற்படுத்திவிட்டு மருந்துகளை தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இன்று இருக்கக்கூடிய குறிப்பாக ரசாயன மருத்துவம், நஞ்சு மருத்துவம், அல்லோபதி மருத்துவம், ஆங்கில மருத்துவம் செய்து வருகிறது. இந்த மருத்துவத்தின் வாழ்வியல் முறைகள், வழிமுறைகளை நாம் கடைபிடித்துக் கொண்டு உடலில் ஆரோக்கியத்தை, சுகத்தை எதிர்பார்த்தால் ஒருபோதும் நடக்காது. திருச்சியிலிருந்து சென்னைக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டு கன்னியாகுமரி போற பேருந்துல நம்ம ஏறிட்டோம்னாக்கா வாழ்நாள் முழுக்க சென்னைக்கு போக முடியாது. இப்ப சென்னைக்கு போகணும்னு நம்ம முடிவெடுத்தோம் அப்படின்னாக்கா சென்னை போற பேருந்துல தான் ஏறணும். அதுபோலதான் ஆரோக்கியமாக நம்ம வாழணும் அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தை பத்தி நம்ம சிந்திக்கணும். உடல் என்ன கேட்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். உடல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நோயிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்கா மருத்துவர் சொல்றத கேட்கணும். நோயை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறணும். நோயிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு மருத்துவர் சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை அது சரியானதா, முறையானதா என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். அப்போ உடல் சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். உடல் சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இல்லாமல் இருந்தால் எடுப்பார் கைப்பிள்ளை போல நம்ம மாறிடுவோம். எந்த டாக்டர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தலையாட்டி ஏற்றுக்கொள்வோம். ஒரு மருத்துவர் சொல்லக்கூடிய தகவல்களில் இது சரியானதா என்று பிரித்து பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை மற்ற உயிரினங்களுக்கு அல்ல, மனிதனுக்கு மட்டும் வழங்கப்பட்டு இருக்கு. அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்த வேண்டும். சர்க்கரை வியாதி மட்டும் கிடையாது, உடலில் எவ்விதமான உடல் தொந்தரவுகள் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த உடல் சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது. எனவே இந்த சர்க்கரை வியாதி தொந்தரவிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும் என்ற எண்ணம் முதலில் நமக்கு வர வேண்டும். இந்த வாழ்நாள் வியாதி என்று சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியாகட்டும், இரத்த அழுத்தமாகட்டும், தைராய்டு ஆகட்டும், இந்த எந்த விதமான தொந்தரவுகளும் நமக்கு ஏற்படக்கூடாது. ஒருவேளை இந்த தொந்தரவில் நாம் சிக்கி இருந்தாலும் இதிலிருந்து நாம் முழுமையாக விடுபட வேண்டும் என்ற அந்த மனநிலை முதலில் வர வேண்டும். அது எந்த மருத்துவத்தில் நடக்கும், எந்த மருத்துவருடைய உதவியில் நடக்கும்,
நம் உடலை சரி செய்வதற்கு யார் துணையாக இருந்து நமக்கு வழிகாட்டுவார்கள், இது எது ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் என் உடல் ஆரோக்கியத்திற்கு திரும்பும், நான் ஆரோக்கியமாக வாழுவேன் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள் முதலில் உதிக்க வேண்டும். இப்படியே சுகரோட அளவு அதிகமா போயிட்டே இருந்தா என்ன பண்றது? திடீர்னு மயக்கம் வந்துட்டா என்ன பண்றது? திடீர்னு மாத்திரை தீர்ந்து போச்சுனாக்கா என்ன பண்றது? மாத்திரை இல்லாம நம்மளால இருக்க முடியாதே என்ற அந்த பயம் இருக்கக்கூடாது முதலில் மனதில். சர்க்கரைங்கிறது அந்த அளவுக்கு மோசமானதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சுகர், குளுக்கோஸ்ங்கிறது இவர்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதை போலெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏங்க, ஒரு மனிதனால உடம்புல ஒரு ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சு, ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா மருத்துவமனைக்கு கூட்டிக்கிட்டு போனா முதல்ல என்னங்க பண்றாங்க? முதல்ல என்ன பண்றாங்க? குளுக்கோஸ் ஏத்துறாங்களா? ஒரு பாட்டில்ல குளுக்கோஸ் வச்சு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா குளுக்கோஸ் ஏத்துறாங்களா? குளுக்கோஸ்ங்கிறது ஒரு கெட்ட பொருள் அப்படின்னா எதுக்காக ஒரு பாதிப்புல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு குளுக்கோஸை ஏத்தணும்? நமக்கே வந்து ஒரு ஒரு விரதம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல, இல்ல சாதாரணமாக ஒரு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள்ல, வயிற்றுல பசி பெருசா இல்ல, ஆனா உடம்பு ஒரு வெலன்னு வருது, ஒரு ஒரு டயர்ட் ஆகுது அப்படிங்கிற நேரத்துல நம்ம சாதாரணமா வீட்லயே நம்ம என்ன பண்றோம்? குளுக்கோஸ் இருந்துச்சுனாக்கா, குளுக்கோஸ் வாயில போட்டோம்னாக்கா உடனே ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? குளுக்கோஸ்ங்கிறது அவ்வளவு தப்பானதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நீண்ட தூரம் நடைப்பயணம் செய்யறாங்க, கோவிலுக்கெல்லாம் பாத யாத்திரை செல்றாங்க. வழியிலிருந்து அந்த உதவியாளர்கள் என்ன பண்ணுவாங்க? பானக நீர் என்று ஒரு பானக தண்ணீர் இருக்கு, அந்த பானகம் தருவாங்க. எதற்காக? உடலில் சோர்வு ஏற்பட்டிருக்கும், களைப்பு ஏற்பட்டிருக்கும், இந்த இனிப்பான பானகத்தை அவர் அறிந்தினார் என்றால் அந்த களைப்பு அவருக்கு நீங்கும். பானகத்துல என்னங்க கலக்குறாங்க? வெல்லம், கற்கண்டு, இனிப்பு தானே கலக்குறாங்க. அப்ப இனிப்பு சாப்பிடும்போது என்ன நடக்குது? தன்னை அறியாமல் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அப்ப இனிப்பு என்பது நல்லதா கெட்டதா? நல்லது. சர்க்கரை நோய் என்பது நல்லதா கெட்டதா? கெட்டது. சர்க்கரை நோய்க்கு வேறு பேர் என்ன? இனிப்பு நோய். சர்க்கரை நோய்க்கு வேறு பேர் என்ன? சுகர். சர்க்கரை உடம்புல எதனால உருவாகுது? குளுக்கோஸ் அதிகமாயிருச்சு, அதனால உருவாகுது. குளுக்கோஸ் எல்லாம் உடம்புல அதிகமா இருக்கக்கூடாது, அளவோட தான் இருக்கணும். இப்ப அப்படியே மருத்துவமனைக்கு வந்தோம் அப்படின்னா, ரொம்ப சீரியஸா ஒருத்தர் வர்றாரு, பேச்சே கிடையாது, முதல்ல குளுக்கோஸ் ஏத்து, ட்ரிப்ஸ் ஏத்து. ஒருத்தர் மயங்க விழுந்துட்டாரு, உடனே அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்தனம்னாக்கா குளுக்கோஸ் உடம்புல சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா உடனே அவர் இயல்புக்கு திரும்புறாரு. குளுக்கோஸ் உடம்புல எவ்வளவு வேணா இருக்கலாம், எனர்ஜி உடம்புல எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆற்றல் உடம்புல எவ்வளவு வேணா இருக்கலாம், அவ்வளவு நல்லது. அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி, அந்த குளுக்கோஸ் நல்ல ஆற்றலாக இருக்கணும், தரமான எனர்ஜியாக இருக்கணும். இதுதாங்க முக்கியம். இவர்கள் சொல்லுவது போல இந்த சர்க்கரை வியாதி தொந்தரவு என்பது இது ஒரு வியாதி, இது ஒரு மோசமான வியாதி, இது ஒரு உயிர் கொள்ளும் வியாதி என்று இதெல்லாம் மொத்தமே கட்டுக்கதை. இன்றளவும் கோவில்களுக்கு சென்றோம் அப்படின்னாக்கா இனிப்பு தருவாங்க, அது எந்த மதமாக இருக்கட்டும். வெல்லம் தருவாங்க, கற்கண்டு தருவாங்க. பண்டிகை காலங்கள்ல எதற்காக இனிப்பு கொடுக்கப்பட்டது? அந்த இனிப்பு உள்ளுக்குள்ள போச்சு அப்படின்னாக்கா உடம்புக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும். நீண்ட நேரம் உணவு சாப்பிடாமல் இருந்தால் கூட இனிப்பு கலந்த பானங்கள் பருகும் போது உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். உணவு சாப்பிட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது கூட, வயிற்றில் செரிமான சக்தி முழுமையாக இல்லாத நேரத்தில் கூட இனிப்பு கலந்த நீர் நாம் அருந்தும் போது அந்த இனிப்பில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் உடம்புக்கு உடனே ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். எந்த அளவுக்கு இயற்கையான இனிப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த சதிகார அலோபதி கூட்டம் என்ன செய்து கொண்டு இருக்கு அப்படின்னா, உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகமாயிருச்சு, இனிப்பு வந்து உங்களுக்கு அளவை விட அதிகமாயிருச்சு,
நீங்க இனிப்ப சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுது. தொன்று தொட்டு பாரம்பரியமாக நமக்கு கற்பித்து கொண்டு வந்த ஒரு சொல் முக்கனிகள். மா, பலா, வாழை, இது மூன்றும் முக்கனிகள். உலக உயிர்களுக்காக இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு உணவு, அற்புத உணவு. பசியோட இருக்கக்கூடிய நேரத்துல இந்த 3 பழங்கள்ல எதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் பசி அடங்கும். அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும். இத்தனை கோடிக்கணக்கான பழங்கள் இருக்கும்போது எதற்காக மா, பலா, வாழை இந்த 3ஐ மட்டும் முக்கணிகள் என்று சொன்னார்கள்? அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு, அதுல ஒரு விஞ்ஞானம் இருக்கு, அதுல ஒரு மெய்ஞானம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சர்க்கரை வியாதி தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னாக்கா பழங்களை சாப்பிடவே கூடாது, பழங்களை பத்தி நினைக்கவே கூடாது. பழக்கடை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பக்கம் நீங்க திரும்பவே கூடாது என்று அறிவுறுத்தல் கொடுத்து கொண்டு இருக்காங்க. காரணம், பழம் சாப்பிட்டா சுகர் கூடிடும். இது என்ன கொடுமை, இது என்ன கூத்து! இனிப்பான பழங்களை உண்டு வரும்போது வயிற்றில் செரிமான சக்தி பலமாகும். வயிற்றில் செரிமான சக்தி பலமாக முறையாக நடந்தால் உண்ணக்கூடிய உணவு முழு செரிமானமாகும், முழு ஆற்றலாக மாறும். நல்ல தரமான குளுக்கோஸ் உருவாகும். உடலில் முறையாக செரிமானம் நடந்த தரமான குட் குளுக்கோஸ் அதற்கு தேவையான இன்சுலின் தானாக சுரக்கும். உடம்புல குட் குளுக்கோஸ் நல்ல சர்க்கரையும் இன்சுலினும் கலந்துச்சு அப்படின்னா அதைத்தான் உடல் செல்கள் உணவாக ஏற்கும். அவர் சுறுசுறுப்பாக இருப்பாரு, ஆற்றலாக இருப்பாரு. இப்ப சர்க்கரை வியாதி தொந்தரவு இருக்கிறவங்களை எல்லாம் மாம்பழம் சாப்பிடுங்க, பலாப்பழம் சாப்பிடுங்க, வாழைப்பழம் சாப்பிடுங்க, விருப்பப்பட்ட பழங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டா அவர்கள் தொடர்ந்து பழங்களை சாப்பிட்டால் அவர்களது வயிற்றில் செரிமான சக்தி பலமாயிரும். செரிமான சக்தி பலமாயிருச்சுனாக்கா அவர்கள் உண்ணக்கூடிய உணவு தரமான ஆற்றலாக மாறும், நல்ல குளுக்கோஸ் உருவாகும், இன்சுலின் சுரக்கும். அவர்கள் மருத்துவமனை பக்கம் வரமாட்டாங்க, மருத்துவ வியாபாரம் படுத்துரும், இவங்களோட பிசினஸ் நின்னுரும். அதற்காக தான் பழங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. எந்த மருத்துவராவது, குறிப்பா ஆங்கில மருத்துவத்துல, உங்களுக்கு செரிமானம் குறைவா இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் சர்க்கரையோட அளவு கூடி இருக்கு, எனவே செரிமானத்தை பலப்படுத்துவதற்கு இந்தந்த வாழ்வியல் முறைகளை நீங்க கடைபிடிங்க என்று குறிப்பாக செரிமானத்திற்கான ஒரு வாழ்வியல் முறைகள் எவராவது சொல்லி அனுப்புறார்களா? சொல்லி அனுப்புனா அடுத்த 2-3 மாதத்துல அந்த சிகிச்சைக்கு வந்த நபர் வருவாரு, ஐயா மிக்க நன்றி, இன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர்கிட்ட மருந்து மாத்திரை வாங்க மாட்டார். அப்ப இவரோட பிசினஸ் குறைஞ்சிரும், வாடிக்கையாளர்கள் கஸ்டமருடைய அளவு குறைஞ்சிரும், பிசினஸ் சரியா நடக்காது. எந்த பிசினஸ் மேனுக்கும் தன்னுடைய பிசினஸை இழக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, தன்னுடைய கஸ்டமரை இழக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. அதனால தன்னை நாடி வந்த அந்த கஸ்டமர், அந்த சிகிச்சைக்காக வந்த அந்த மனிதரை விடுவதற்கு மனமில்லை. நான் சொல்லக்கூடிய எந்த தகவலையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நம்ப வேண்டாம். இதை நமது வாழ்க்கையில் எதையேனும் ஒன்றை கடைபிடித்து பார்ப்போம். கடைபிடித்து பார்த்து இதில் உண்மை இருக்கு என்று தெரிந்தால் அதை வாழ்நாள் முழுக்க கடைபிடித்துக் கொள்வோம். நமது ஒரே நோக்கம், ஒரே லட்சியம், ஒரே இலக்கு என்னன்னா, எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மருத்துவரின் உதவி இல்லாமல், மருத்துவமனை வாசற்படி மிதிக்காமல் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் மருத்துவராக மாற வேண்டும். உடலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதல் நமக்கு இருந்தால் போதும், நாம் ஒவ்வொருவரும் மருத்துவர் தான். ஆனால் நமது உடலுக்கு அந்த புரிதல் இருக்கிறது. எந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும், எந்த சமயத்தில் என்ன செய்யக்கூடாது என்ற அந்த புரிதல் நமது உடலுக்கு இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரது உடலும் ஒரு மருத்துவர் தான். இந்த உடல் என்பது ஒரு மருத்துவர் தான். எனவே நம் உடலினும் மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த ஆலோசனையை நாம் கேட்டு, அந்த உணர்வை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை கடைபிடித்தால், நகர்த்தினால், இறுதி நாள் வரை உறுதியாக ஆரோக்கியமாக நம்மால் வாழ முடியும் என்று கூறி, இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும்
நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நண்பர்களே, இன்றைய பதிவு குறித்து தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். நன்றி. அனந்தவல்லி அம்மா, உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்குங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார். எனக்கு போன தடவை போய் செக்அப் பண்ணோம் சார். இது வரைக்கும் நான் பிளட் டெஸ்ட் பண்ணது கிடையாது, சுகருக்காக எல்லாம் பண்ணது கிடையாது. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு சுகர் இருக்குமா, நீங்க 380 இருக்கு, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உடனே இந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 15 நாள்ல நீங்க திரும்பி வாங்க, இன்னொரு தடவை உங்களுக்கு நான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அப்பயும் உங்களுக்கு சுகர் குறையல அப்படின்னா இதோட ஹெவி டோஸ் உங்களுக்கு நான் தர்றேன் அப்படின்னாங்க. சரி, இப்ப என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது கொய்யாப்பழமும் ஆப்பிளும் தவிர நீங்க வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சுகர் தொடவே கூடாதுன்னாங்க, டீ காஃபி எல்லாம் குடிக்கவே கூடாது, அப்படி குடிக்கிறதா இருந்தா சக்கரை போடாம குடிங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா நான் ஒரு டேப்லெட் கூட ஓபன் பண்ணல, அது வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்கு எங்க வீட்டுல. ஏன்னா அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு உணவு தான் மருந்து, நம்ம எது தேவைன்னு நம்ம உணவு உடம்புக்கு தேவையானதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா உங்களுடைய இந்த சர்க்கரை சம்பந்தமானதை நான் கேட்க கேட்க நான் பண்ணினது சரின்னு எனக்கு தோணுச்சு. சரி, நம்ம நார்மலாவே நம்ம உடம்ப நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்க இருக்கும்போது நம்மளையே ஏன் நம்ம நோயாளியா மாத்திக்கணும் அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது சார். நான் உங்கள்கிட்ட அறிவுரை கேட்டுட்டேன். நான் இப்ப எல்லாமே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஆனா சுகரை மட்டும் கொஞ்சம் குறைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நான் நல்லாதான் சார் இருக்கேன், எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. சந்தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பழமும் சாப்பிடக்கூடாது, வெறும் ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடணும், கொய்யாப்பழம் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. வேற ஒண்ணும் இல்லைங்க சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா. இந்த சர்க்கரை வியாதி தொந்தரவுகளுக்காக தவிர்க்க வேண்டிய உணவுகள், உண்ண வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியா பேசுவோம், பார்ப்போம். அப்ப அந்த பழங்களை பத்தி நான் தகவல் சொல்றேனுங்க. நன்றி. அடுத்ததாக ஜோசப் மெரின் சார், உங்களுக்கு வந்துட்டு அன்மியூட் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம் சார். மதுரையிலிருந்து ஜோசப் மெரின். காலை வணக்கம் அனைவருக்கும். சார், இப்ப சமீப காலத்துல நவாப்பழ ஜூஸ் குடிச்சேன். நிறைய கொஞ்சம் சீனி, இந்த நம்ம தேன் எல்லாம் போட்டு டேஸ்டா இனிப்பா. அப்ப குடிச்சப்ப ஒரு மாதிரி நல்லா ஒரு இதா இருந்துச்சு. ஒரு பிளட் செக் பண்ணுவோம், ஏன்னா நான் வீட்டுல குளுக்கோமீட்டர் வச்சிருக்கேன். செக் பண்ணதுல எனக்கு 200 காட்டுச்சு. எனக்கு எப்படி 200 எல்லாம் காட்டாது, எப்போதுமே 120 இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த மருத்துவ லைன்ல இருக்கிறதுனால அது கொஞ்சம் வச்சிருப்பேன். அப்புறம் திடீர்னு எனக்கு மாதிரியா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா 200 ஆயிருக்கேன்னு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஆவாரம்பூ செடி இருக்கு, ஆவாரம்பூ செடி எடுத்துட்டு வந்து கஷாயம் வச்சு குடிச்சேன். அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஈவினிங் செக் பண்ணேன், 115 ஆயிடுச்சு. அப்ப நம்ம ஆவாரம்பூ குடிச்சதுனால எனக்கு 115 ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் 300க்கு மேல போனா ப்ராப்ளம்ன்றாங்க. நீங்க சொன்னதுல எல்லாம் ஓகே தான், ப்ராப்ளம்ன்றாங்க மருத்துவர்கள் வந்து. ஆனா சில பேர்த்துக்கு 300க்கு மேல போச்சுன்னா ஒரு தலை சுத்தல் இப்படிலாம் வருது அப்படின்றாங்க. இது நம்ம மருத்துவரா இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் புரியாம இருந்து டாக்டர் பயன்படுத்துறாங்க. அதுக்கு நம்ம இருந்து கரெக்டா கேட்டதுல நமக்கு நல்ல ஒரு பதில் கடைசி நீங்க கொடுத்தீங்க. இருந்தாலும் நீங்க சொன்னது இருந்தாலும் புரியாதவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருது. ஐயோ 300க்கு மேல வந்துருது, என்னமோ ஆயிருமோ அப்படின்னு. அது கொஞ்சம் திருப்பியும் ஒரு இது கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க நம்ம மக்கள் எல்லாத்துக்கும். ரொம்ப நன்றிங்க, உங்க பதிவு அருமையா. நன்றி நன்றி. அததான் இத்தனை நாளா தொடர்ந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கோம். பயம் என்ற ஒன்றை மக்கள் மனதில் விதைத்து விட்டால் அவர்களை நிரந்தர நோயாளிகளாக வைத்திருக்கலாம் என்கிற சூட்சமத்தை இன்று இருக்கக்கூடிய ரசாயன மருத்துவம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறது. எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், இதை தான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும். யாருக்குமே நம்ம வந்து நம்பிக்கையெல்லாம் தரவே முடியாதுங்க. நம்ம தகவலை சொல்லலாம், அதை அவங்க உள்வாங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை நம்பிக்கையாக எடுத்துக்கொள்வதும் பயமாக எடுத்துக்கொள்வதும் அது அவரவருடைய விருப்பம். இதுதாங்க உண்மை. நம்ம தகவலை தரோம்.
என்னங்க? வெள்ளை சர்க்கரை வந்து சாப்பிடலாமா? அதே கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் இப்ப நிப்பாட்டிட்டேன், சாப்பிடுறது இல்ல. ஏன்னா நம்ம தெரிஞ்சனால இல்ல இல்ல சாப்பிடுறது, நாட்டு சர்க்கரை தான் நான் இல்ல சாப்பிடுறேன். இல்ல வெள்ளை சக்கரை ஆ. நம்ம சாப்பிடலாமான்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நான் வந்து இப்ப என்ன செஞ்சேன்னா, எனக்கு என்ன பொறுத்தளவு நம்ம வந்து உடல் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா அதை சாப்பிட்டாலும் ஜெரிச்சிடும் நான் நினைக்கிறேன். இல்லைங்கய்யா, இது நம்மளை விட்டுருவோம். சாப்பிடலாமா ஆ, சாப்பிடக்கூடாது, நல்லதா கெட்டதா? ஆ. 78 விதமான ரசாயனங்களை இப்ப எனக்கு நானே 78 விதமான ரசாயனங்களை, ஆ, நச்சுக்களை, விஷங்களை கலந்துதான் வெள்ளை சக்கரை உருவாக்கப்படுது. ஆமா, ஆமா, அதனால அது சாப்பிடுறது அந்த அளவுக்கு நம்ம நமக்கு. அதனால சாப்பிடுறது இல்ல. நன்றி நன்றி. பொதுவா நம்மளுடைய இந்த செக்ஷன் 5 மணிக்கு நிறைவு செய்யணும். ஏதாவது சந்தேகங்களை கேட்டுக்கிறதுக்காக இறுதியில் ஆமாங்க, ஓகே. இரண்டொரு நண்பருக்கு வாய்ப்பு தரோம். நன்றி.